திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் மக்களை போட்டி போட்டுக்கொண்டு ஏமாற்றுகிறார்கள். நான் நினைக்கிறேன் சிவில் சமூகம் இந்த கேள்வி கேட்கணும். சீமான் கருத்து சொல்லிட்டாருல்ல, ஒரு 10% வாய்ப்பு இருக்க கட்சியும் தாவேக்காக எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் அவர் பேசணும். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் இட்ஸ் a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது, உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. EPS அவர்கள் மகளிருக்கு 2000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய் என்பது வாக்கு வங்கி அடிப்படையில் மட்டும்தான் இது கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே எதிர்பார்த்ததுதான். இவர்கள் 1500 ரூபாயாக மாற்றப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு. பொங்கல்ல இனிப்பான செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. அவர் 2000 ரூபாய் கொண்டு போயிட்டாரு. இவங்க தேர் அண்டர் பிரஷர். இப்ப அடுத்து இவங்க 2500 கூட போவாங்க, எகிருவாங்க. காப்பி அடிச்சாங்கன்ற TRP ராஜா. லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா. இத்தனைக்கும் அவங்க +1 +2 பசங்களுக்கு கொடுத்தாங்க. ஓட்டு இல்லாத பசங்களுக்கு. நீ டிகிரி பசங்களுக்கு கொடுக்குற. இலவச பஸ் இப்போ ஆண்களுக்கும் வச்சிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் கேலி கூத்தின் உச்சம் இல்லையா? உங்க போக்குவரத்து கழகங்கள் இன்னைக்கு திவால். போக்குவரத்து கழகம் பூரா பிரைவேட்டைஸ் ஆகுது. அவன் ஒன்றும் ஏற்ற மாட்டான். ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு கஜானாவை மாறி மாறி 2 திராவிட கட்சிகளும் ஆண்ட கட்சியும் ஆள துடிக்கிற கட்சியும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் இதை சொல்ல தோணுது. திமுக எல்லாரையும் ராக்கெட்ல அனுப்புறோன்னுவாங்க. அவங்க நாங்களும் எங்க பங்குக்கு ராக்கெட்ல அனுப்புறோன்னுவாங்க. எல்லாரும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறோன்னுவாங்க. கேலி கூத்தின் உச்சம். கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நாம் செலவிடக்கூடியது இலவசம் அல்ல, அது ஒரு முதலீடு. அது திரும்பவும் நம்முடைய சமூகத்துக்கு தான் பலனாக திரும்பி வரப்போகிறது. ஒரு சித்தாள் வேலைக்கு போனா கூட 500 ரூபாய் வருது. அப்புறம் ரொம்ப அவங்க போராடினாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் செத்தாரு, ஒரு ஆசிரியர். அவங்க கோணத்துல இந்த பிரச்சனையை பாரு. நான் உழைக்கிறேன், எனக்கு காசு இல்லை. இன்னைக்கு 500 ரூபாய் வச்சுட்டு ஒருத்தன் ஒரு பகுதி நேர ஆசிரியனால வாழ முடியுமா? சீரியஸ்னஸ் ஆஃப் த ப்ராப்ளம் தெரியாம இந்த 2 திராவிட கட்சிகள் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. ஏமாற்று வித்தைக்கு சுப்ரீம் கோர்ட்டாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ EPS அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளாக ஒரு 5 திட்டத்தை 5 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல மகளிருக்கு குலவிளக்கு திட்டம் மூலமாக 2000 ரூபாய் குடும்ப தலைவிகளினுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு கஜானாவை மாறி மாறி 2 திராவிட கட்சிகளும் ஆண்ட கட்சியும் ஆள துடிக்கிற கட்சியும் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தான் இதை சொல்ல தோணுது. இது ஏற்கனவே 10 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் போயிட்டு இருக்குது. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம்ன்றது ஆரம்பத்திலேருந்தே சர்ச்சைக்குரிய ஸ்கீம். தனிப்பட்ட முறையில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து ஒரு பிரஜையாக நான் இதை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ யார் இதை கேட்கறதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரஜைக்கும் ஒவ்வொரு குடிமகனும் இருக்கக்கூடிய உரிமை. அந்த அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன். 2 விதமான இலவசங்கள் இருக்கின்றன. ஒன்று, கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நாம் செலவிடக்கூடியது. அவை தேவையான இலவசங்கள். அஃபர்மேட்டிவ் ஸ்கீம் என்று அதனை ஆங்கிலத்தில் சொல்வார்கள். உலகம் முழுவதுமே பல நாடுகளில், ஏன் அமெரிக்காவில் கூட அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொன்று, தேவையற்ற இலவசங்கள், வாக்குகளை கவருவதற்காக செய்யப்படக்கூடிய இலவசங்கள். இப்போ மதிய உணவு திட்டம், அதை இப்போ காலை மதிய உணவு திட்டமாக ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறார், விரிவுபடுத்தியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பெண்களுக்கான பேறுகால பலன்கள், பெண் குழந்தைகளுக்கான சைக்கிள் ஸ்கீம், மாணவர்களுக்கான லேப்டாப், இவையெல்லாம் நிச்சயமாக ஏற்புடைய திட்டங்கள் தான். ஏனெனில் கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நாம் செலவிடக்கூடியது இலவசம் அல்ல, அது ஒரு முதலீடு. அது திரும்பவும் நம்முடைய சமூகத்துக்கு தான் பலனாக திரும்பி வரப்போகிறது. மதிய உணவு திட்டத்தை 82 எம்ஜிஆர் கொண்டு வந்த பொழுது, அதற்கு முன்பே அது இருந்தாலும் விரிவுபடுத்தப்பட்டது பெரிய அளவில் எம்ஜிஆர் காலத்தில். சத்துணவு திட்டமாக அது எப்படி பலன் கொடுத்தது? கல்வி இடைநிற்றலை நிறுத்தியது. 10ஆம் கிளாஸ் படித்த பசங்க 12 வரைக்கும் காலேஜ் ஸ்கூல் ஃபைனலுக்கு உயர்கல்விக்கு போவது கல்லூரிக்கு போகிறோம். கல்வி இடைநிற்றலை நிறுத்தி மாணவர்களை உயர்கல்விக்கு தள்ளியது, புஷ் பண்ணியது. 90களில் மென்பொருள் புரட்சி ஏற்பட்ட பொழுது தமிழர்களுக்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆங்கில அறிவு அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அதனால தான் மென்பொருள் புரட்சியில் நம்மளால் பெரிய அளவில் சாதிக்க முடிந்தது. ஆகவே அந்த இலவச மதிய உணவு திட்டத்தை கூட ஆரம்ப காலத்தில் வலதுசாரி பொருளாதார நிபுணர்கள் இலவசம் என்று ஏகடையம் பேசினார்கள். ஏன் நம்முடைய டாக்டர் மன்மோகன் சிங் அந்த காலகட்டத்தில் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தபொழுது தமிழக அரசு, எம்ஜிஆர் அரசுக்கு நிதி உதவி கொடுக்க மாட்டேன் என்றே சொன்னார். ஆனால் 91 அவரே நிதி அமைச்சராக ஆன பிறகு அந்த திட்டத்தை வெகுவாக பாராட்டினார். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அத்தகைய திட்டங்கள் மக்களுக்கு பலனளிக்கக்கூடியவை. இப்போ கலைஞர் காப்பீட்டு திட்டம், அந்த மாதிரியான திட்டங்கள் நாம் வரவேற்க வேண்டியது. ஆனால் இந்த 1000 ரூபாய் என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது? வாக்கு வங்கி அடிப்படையில் மட்டும்தான் இது கொடுக்கப்படுகிறது. முதியோர் உதவித்தொகையை நிறுத்திவிட்டு பல இடங்களில் இது கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு உண்மையிலே சமூகத்தின் மீது அக்கறை இருந்தால் முதியோருக்கான உதவி திட்டத்தை நிறுத்திட்டு இதை செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அது எங்கே நிற்குதுன்னா, 1000 ரூபாய்ன்றது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இவர்கள் 1500 ரூபாயாக மாற்றப் போகிறார்கள் என்று எதிர்பார்ப்பு. பொங்கல்ல இனிப்பான செய்தி இருக்குன்னு சொன்னாங்க. அவர் 2000 ரூபாய் கொண்டு போயிட்டாரு. இப்போ அடுத்து இவங்க 2500 கூட போவாங்க, எகிருவாங்க. இது இந்தியா முழுவதுமே இந்த காம்படிட்டிவ் பாப்புலிசம்ன்றது ஒரு பெருநோயாக மாநில அரசுகளின் கஜானாவை அரித்து தின்று கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
மகாராஷ்டிராவில் லடிக்கி பெஹன் ஸ்கீம் 1500 ரூபாய்ன்றது 2500 ரூபாவை மாறிச்சு. அக்டோபர் மாதம் 2024 ஆட்சிக்கு வந்த அரசு 2025 பிப்ரவரியில் அதை நிறுத்தியது, பணம் இல்லைன்னு. அப்புறம் 5 மாதம் பொறுத்து ஆரம்பிக்கும் போது 1/3 ஆஃப் பெனிஃபிஷரிஸ் அதிலேருந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மத்திய பிரதேசம், அதே மாதிரி ராஜஸ்தான். ஆகவே இந்தியாவின் பல மாநிலங்களில் இது ஒரு பெரிய சிக்கலாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ 1000 ரூபான்றதை வந்து 1 கோடி பெண்களுக்கு கொடுத்தது 1,17 லட்சம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ 2000 ரூபான்னு சொல்கிறாரு. எங்கே இருக்கிறது பணம்? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தெருக்களில் நின்று. கடந்த 1 மாத காலமாக, 1 மாதத்திற்கும் மேலாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் எந்த அளவு இருக்கின்றன என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஊதிய உயர்வு கேட்குறான், உழைச்ச காசு கொடுக்க முடியல, இலவசங்களுக்கு அள்ளி விடுது அரசு. சம வேலை சம ஊதியம்னு கேட்குறாங்க. 12,500 ரூபாய்க்கு இடைநிலை ஆசிரியர்களை பகுதிநேர ஆசிரியர்களாக வைத்திருக்கிறது. 12,500 ரூபாய் என்பது ஒரு நாளைக்கு 410 ரூபாய் சம்பளம். ஒரு சித்தாள் வேலைக்கு போனால் கூட 500 ரூபாய் வருது. அப்புறம் ரொம்ப அவங்க போராடினாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் செத்தார், ஒரு ஆசிரியர், 44 வயது ஆசிரியர், ஸ்போர்ட்ஸ் பிடி டீச்சர். அப்போ வாக்கு வங்கியை மையமாக வைத்து செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். அதிமுக ஆண்ட கட்சி, இப்போ ஆளை துடிக்கிற கட்சி. தேர்தலில் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க நமக்கு தெரியாது. இவங்க 2000 ரூபான்ட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? இவங்களுக்கு வந்து இவங்க தேர் அண்டர் ப்ரெஷர். இவங்க 1500 ரூபான்னு, இல்லை இவங்க 2000 ரூபான்னு. நிஜமாவே அண்டர் ப்ரெஷரில் இப்போ திமுக இருப்பாங்க 100%. வாக்கு வங்கி அரசியல். ஏன்னா நேற்று 2 மந்திரிங்க எதுக்கு குதிக்கிறாங்க? ரகுபதியும் ராசாவும். அவர் திட்டத்தை அவர் அறிவிக்கிறாரு. ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 1,30,00,000 பெண்களுக்கு சொல்லிட்டோம், கொடுத்துட்டோம், அதனால் அந்த ஓட்டு எல்லாமே எங்களுக்கு வந்துடுங்கிறதுனால இபிஎஸ் அவர்கள் தான் பதட்டத்தில் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. கரெக்ட், அவர் பதட்டத்தில் அறிவிக்கிறோம். அவர் ரகுபதியும் டிஆர்பி ராஜாவும் நாங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே 10 பைசா கொடுக்க மாட்டோம்னு அஷூரன்ஸ் கொடுக்க தயாரா? காப்பி அடிச்சாங்கன்ற டிஆர்பி ராஜா. லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா. இத்தனைக்கும் அவங்க +1 +2 பசங்களுக்கு கொடுத்தாங்க, ஓட்டு இல்லாத பசங்களுக்கு. நீ டிகிரி பசங்களுக்கு கொடுக்குற. இபிஎஸ் அவர்களும் அதுதான் சொல்றாங்க, நாங்க கொண்டு வந்த திட்டத்தை நீங்க காப்பி அடிக்கிறது தப்பு கிடையாதுங்க. காப்பி அடிச்சாங்கன்னு டிஆர்பி ராஜா சொல்றாருல, தப்பே கிடையாது. அவங்க லேப்டாப் கொடுத்தது நீங்க காலேஜ் பசங்களுக்கு கொடுத்தீங்க, அந்த அம்மா ஸ்கூல் பசங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து நீ காப்பி அடிச்ச. இன்னைக்கு உங்களை பார்த்து 1000 ரூபாய் அவங்க காப்பி அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் நல திட்டங்களை காப்பி அடிக்கிறதுல தப்பு இல்லை, லேப்டாப் திட்டத்தை காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் 1000 ரூபாய் ஸ்கீமை காப்பி அடிக்கிறது தப்பு. இது கஜானாவை சூறையாடுது. இது என் தலையிலையும் உங்கள் தலையிலையும் தான் வந்து விடிய போகுது. பேராபத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்கு. ஒன்று மறந்துடாதீங்க, 2026 எலெக்ஷன் இப்போ முடிஞ்சு, ஏப்ரல் மாதம் மே மாதம் எலெக்ஷன், ஜூன் மாதம் மே மாதம் புது கவர்மெண்ட் வந்துடும், ஜூன் மாதம் ஃப்ரெஷ் பட்ஜெட். ஏன்னா இந்த ஆண்டு இடைநிலை பட்ஜெட் தான் பிப்ரவரியில். முதல் பட்ஜெட் எந்த கவர்மெண்ட் போட்டாலும், ஸ்டாலின் போட்டாலும் எடப்பாடி போட்டாலும் எழுதி வச்சுக்கோங்க, அது கொடூரமான பட்ஜெட்டாக இருக்கும். எல்லா பட்ஜெட்டும் தாறுமாறாக விலை ஏறப்போகுது. பணம் கிடையாது, உங்கள் கஜானா காலி. அரசு அதிகாரிகளை நான் இதில் பெரிய அளவுக்கு குறை சொல்வேன். அவங்க ரெசிஸ்ட் பண்ணணும். இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தாங்க, எங்கே இருக்குது பணம்? எங்கேருந்து வாங்கி கொடுத்தீங்க? இவர்களுக்கு பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 2015 10 ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஓய்வூதிய பலன்களை கொடுக்காம வச்சிருந்து 90 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணுங்கன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ண பிறகு 20 கோடி ரூபாய் மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு மற்ற பணத்தை ரிலீஸ் பண்ணாமல் கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ணி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நீதிமன்றத்தை இன்று எதிர்கொண்டிருக்கிறார். அவங்ககிட்ட காலகாலமாக இருக்கக்கூடிய ஓய்வூதியத்திற்கான 300 கோடி ரூபாய் கார்பஸ் ஃபண்டை உடைச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஏது பணம்? அப்போ இந்த அதிகாரிகள் வந்து முதுகெலும்புள்ள அதிகாரிகளாக இருந்தால் இவங்க ரெசிஸ்ட் பண்ணணும், முடியாதுன்னு. முதல்ல முடியாதுன்னு பொங்கலுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அது நிலைமை இல்லைன்னு. ஆனால் இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. சொல்ல வரேன், எங்கேருந்து வருது? இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இதற்கு பெரிய அளவில் பொறுப்பேற்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், ஒரு ஆட்சிக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ கூட கட்டுப்பட்டவர்கள் அல்ல. யுவர் லாயல்ட்டி இஸ் ஒன்லி டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நாட் ஈவன் டு த சீஃப் மினிஸ்டர், நாட் ஈவன் டு த கவர்மெண்ட், நாட் ஈவன் டு தி அசம்பிளி, ஈவன் நாட் ஈவன் டு த சுப்ரீம் கோர்ட்னுவாங்க. யுவர் லாயல் ஒன்லி டு த கான்ஸ்டியூஷன். அப்போ மனசாட்சிப்படி இந்த அதிகாரிகள் நடந்து கொள்கிறார்களா? இல்லை. ஹைகோர்ட் ஆர்டர் 90 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு 20 கோடி ரிலீஸ் பண்ணிவிட்டு, சொன்னதில் 20% ரிலீஸ் பண்ணிவிட்டு கண்டெம்ப்டை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்குது அதிகார வர்க்கம். ஆனால் அதே அதிகார வர்க்கம், இது கடன் தானே, இது நாளைக்கு கண்டிப்பாக நம்ம தலையில் தானே வெடிய போகுது. அப்போ இந்த பேக்ரவுண்டில் எடப்பாடி பழனிசாமி இந்த கதைக்கு வருவோம். ஆளுங்கட்சி தான் எப்படின்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை விட மிஞ்சி ஒரு படி மேலே போகுது. இலவச பஸ் வந்து இப்போ ஆண்களுக்கும் வச்சிருக்கிறாங்க. என்னங்க இதெல்லாம் வந்து கேலி கூத்தின் உச்சம் இல்லையா? அது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் வந்து 5 லட்சத்து சில்லறை தான் கடன் வச்சிருந்தோம், இப்போ இவங்க வந்து 10 லட்சம் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அதை உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியல, எங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்கிறாரு. மேனேஜ் பண்ணிடுவாங்க. கண்ணு முன்னால் ஒரு பெரிய அமர்த்தியா சன்னா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைஞ்சபட்ச பொருளாதார அறிவு உள்ளவனுக்கு தெரியும் உங்களுக்கு எங்கே இருந்து பணம் வருது. நீங்கள் தானே சொல்கிறீங்க. போராடக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியனை பார்த்தும் அரசு சொல்லக்கூடியது என்ன? நிதி நிலைமை சீராகியதுடன் நாங்கள் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவோம். உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போ இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன?
ஒரு தரப்பில் மந்திரிங்க வந்து ஏடா கூடமாக ஆணவமாக பேசுவாங்க, ஆமாம் முடியாது என்ன பண்ணுவேன் நீன்வாங்க. இன்னொரு பக்கம் அதிகாரிங்க வந்து என்னப்பா அமைச்சர்கள், இன்னொரு தரப்பு அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்லை நிதிநிலை சரியானோன்னு நாங்கள் வந்து இதெல்லாம் கனிவுடன் பரிசீலிக்கிறோன்னுவாங்க. இந்த பக்கம் திடீர்னு 17 லட்சம் பெண்களுக்கு நீ வந்து 1000 ரூபாய் ஏற்றுற. 17 லட்சம் பெண்களுக்கு 1000 ரூபாய்னா ஆல்ரெடி 1 கோடிய பெண்களுக்கு 1000 ரூபாய்ன்றது 1000 கோடி. 17 லட்சம் பெண்கள்லாம் எவ்வளோ வருது? ஒரு 200 கோடி அது கூட வரும். எங்கே இருக்குது உனக்கு பணம் கேட்டால் நிதிநிலை சரியாயிடுச்சுன்ற. இபிஎஸ் அவர்கள் ஆனால் எங்களுக்கு அந்த திறன் இருக்குது. ஏன்னா கொரோனா காலகட்டத்திலேயே நாங்கள் வந்து அந்த நிலைமையிலுமே 40,000 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம், திறம்பட செய்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்லா ஏமாத்துறாங்கங்க. திமுக அண்ணா திமுக 2 பேரும் மக்களை போட்டி போட்டு கொண்டு ஏமாற்றுகிறார்கள். அது இந்த இலவசங்களுக்கான ரேக்லா ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே, அறிவிப்புக்கு முன்னாலேயே வந்து இப்போ பொங்கல் வச்சு எங்கே அவங்க முந்திக்க போகிறாங்க, பொங்கலுக்கு இனிப்பான செய்தி வரும்னு மந்திரி சொன்னார்ல, அதனால் அதை முந்திக்கன்னு எடப்பாடி சொல்லிட்டார். இப்போ 2 பேரும் அந்த போட்டியில் ஓட போகிறாங்க. அது வைத்தறிச்சலாகி போய் தான் ரகுபதியும் மந்திரி டிஆர்பி ராஜாவும் எடப்பாடியை ஏகடையம் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில். அது ஆபத்தானது, தவறானது, பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்ன, இப்போ 2 பேரும் போட்டி போட்டுட்டு இலவசங்களை அள்ளி விட போகிறாங்க, மக்களை நல்லா வந்து ஏமாற்ற போகிறாங்க. மக்கள் தான் ஏமாந்து நிற்க போகிறாங்க. இல்லை, மக்கள் ஏமாறுவாங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 1967 திமுக வந்து அவ்வளோ பெரிய அந்த காங்கிரஸினுடைய அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வந்து வரும்போது அதில் முக்கியமான பங்குங்கிறது 1 ரூபாய்க்கு 3 படி அரிசிங்கிறது அது சர்வைவல்கான ஒரு விஷயமா இருந்தது, அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக இருந்தது. இப்போ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் 80களில் வந்த மதிய உணவு சத்துணவு திட்டமோ, 90களில் வந்து எஜுகேஷனுக்கான ஸ்கீமோ, இப்படி நலத்திட்டங்களாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரீபீஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்துருச்சு, கம்ஃபர்ட்டுக்கான ஒரு விஷயமா வந்துருச்சு. சர்வைவல்ங்கிறத தாண்டி இப்போ ஒரு கம்ஃபர்ட், கன்வீனியன்ஸ்க்கான ஒரு விஷயமாக போகும்போது இது மக்களுக்கு பிரிக்க தெரியாதா? இந்த 2026 மக்கள் அப்படி ஃப்ரீபீஸை நோக்கி போவாங்களான்னு நான் கேட்குறேன். போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மக்களே போல்வர் கயவர். இப்போ இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமாக உங்கள் கேள்வி வந்து எனக்கு புரியுது, மக்கள் வந்து எப்படி ஏமாறுவாங்க, மக்கள் புத்திசாலியாக இருக்கலாமேன்றதான் உங்கள் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம். அது ஒரு நியாயமான ஒரு இட்ஸ் அ சென்சிபிள் தாட், நான் அதை குறை சொல்லலை. பட் மக்களை வந்து நம்ம ரொம்ப ஒன்றும் அதாவது வந்து அதீத பொறுப்புணர்ச்சி மிக்கவங்களை பார்க்க முடியாது. ஏன்னா மக்களுக்கு வறுமை இருக்குது. இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கும்போது எவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அது ஒரு உதவிகரமாக இருக்குது, ஏற்றுக்கிறான் அவன். பட் லாங் டேர்மில் இது உனக்கு என்ன? சரி, ஒன் டைமாக நீ பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா கூட ஓகே. 1000 ரூபாய் மாதம் பெண்களுக்கு கொடுக்குறது இன்றைக்கி 2000 ரூபான்னு போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட இன்னொரு கோணம் என்ன, இந்த பிரச்சனையோட இன்னொரு கோணம், இலவசங்களை குறித்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் 2013 டிசம்பரில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக இருக்குது. நீ இலவசங்களை யார் அள்ளி வீசினாலும் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக காமிக்கணும், எப்படி நீ நிறைவேற்ற போகிறன்றதை காமிக்கணும்னு. அது மாதிரி தான் 2016 இவங்க வந்து ஆடு மாடெல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லி கருணாநிதி திமுக அவங்க ஒரு செட் ஆஃப் ப்ராமிசஸை பண்ணி அது 2 பேர்கிட்டையும் விளக்கம் கேட்டு டிஎம்கே மட்டும் விளக்கம் கொடுத்தது. ஜெயலலிதா விளக்கம் கொடுக்க ப்ராசஸில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்க, அந்த அம்மா செத்தே போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அதை மறந்தே போனாங்க. நான் 21 யாரும் பெருசாக அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கண்டுக்கல. இன்ஃபேக்ட் 2018-19 சுப்ரீம் கோர்ட்டோட வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இலவசங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளில் கண்டமேனிக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டே 2 விதமான இலவசங்களை தான் பிரித்து பார்க்குது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து இந்த மாதிரி வந்து 1000 ரூபாய் மாதிரியான ஸ்கீம்ஸ். அதில் வந்து நீங்கள் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை காமிக்கணும், பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ளணும், எலெக்ஷன் கமிஷன் ப்ராட் கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. எலெக்ஷன் கமிஷனும் ஃப்ரேம் பண்ணல. எல்லா விஷயத்துலையும் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து பிரச்சனைகளை தனக்கான பாணியில் செதுக்கி கொள்ளக்கூடிய மோடி அரசும் இதில் கண்டுக்கலை, விட்டுட்டாங்க. ஏன்னா இதை பார்த்து அவங்களும் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 ரூபாவை இந்த 2000 ரூபாய் வச்சுக்கொண்டாங்க, 2000 ரூபாவை 2500 ரூபாய் போட்டாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் தலையிடுறதா இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு ஆபத்தான போக்கு. நேற்றைய எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைவர், பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அறிவிப்பு, இலவசங்களை அள்ளி வீசக்கூடிய இந்த அறிவிப்பு, 1000 ரூபாய் ஸ்கீமை 2000 ரூபாய் மாற்றுவோம் என்ற அறிவிப்பு, ஆண்களுக்கான இலவச பேருந்து என்ற அறிவிப்பு, என்னை பொறுத்தவரையில் ஒரு பிரஜையாக நான் சொல்லுகிறேன், மிக ஆபத்தான ஒரு போக்கை அவர் தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக 2000 ரூபாய் குறையாமல் அவங்களும் கொடுப்பாங்க, இல்லை ஒருபடி மேலே போய் 2500 ரூபான்னு அவங்க போவாங்க. தமிழ்நாடு மக்கள் தலையில் தான் இது பெரிய அளவில் விடிய போகிறது. தமிழ்நாடு கஜானாவை 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். இபிஎஸ் அவர்கள் இது முதல் கட்டம் தான், இந்த 5 அப்படிங்கிறது ஒரு சாம்பிள் மாதிரி தான். இதுக்கப்புறம் களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தான் எங்களுடைய அறிவிப்புகளில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக ஒரு குழு பணி செஞ்சுட்டு இருக்காங்க. விரைவில் அந்த 2ஆம் கட்ட அறிவிப்பு எலெக்ஷனுக்கான வரும். என்னென்னமோ ஒரு வானத்தையே வந்து வில்லா பரிசளிக்கிறேன்னுவாங்க, சந்திரமண்டலத்துக்கு போகலான்னுவாங்க, எல்லாரையும் ராக்கெட்டில் அனுப்புகிறோன்னுவாங்க, அவங்க நாங்களே எங்கள் பங்குக்கு ராக்கெட்டில் அனுப்புகிறோன்னுவாங்க, எல்லாருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறோன்னுவாங்க. கேலிக்கூத்தின் உச்சம். நான் நினைக்கிறேன் சிவில் சமூகம் இதை கேள்வி கேட்கணும், சுப்ரீம் கோர்ட் தலையிடணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு இது யாராவது கொண்டு போய், இது நான்சென்ஸுங்க. இது சீரியஸ்னஸ் ஆஃப் த ப்ராப்ளம் தெரியாமல் இந்த 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க.
போராடக்கூடிய ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்க கோணத்தில் இந்த பிரச்சனையை பாரு, நான் உழைக்கிறேன், எனக்கு காசு இல்லை. இன்றைக்கி 500 ரூபாய் வச்சுட்டு ஒருத்தன் ஒரு பகுதி நேர ஆசிரியனால் வாழ முடியுமா? அதான் நான் சொல்லேனே, உடல் உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு கொத்தனாரோட சம்பளம் 1000 ரூபாய். அதுவும் கரெக்டாக டைமுக்கு தான் வருவார். 9 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு 11 மணிக்கு டீக்கு போயிடுவாங்க, 11:30க்கு வருவாங்க, 1 மணிக்கு லஞ்சுக்கு போயிடுவாங்க, 2 மணிக்கு வருவாங்க, 4 மணிக்கு டீக்கு போவாங்க, 4:30க்கு போயிட்டு 6 மணிக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும், யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும். அது தப்பு இல்லை, அதான் சட்டம் சொல்லுது. லேபர் லாஸ் படி அவங்க இருக்காங்க. அதில் ஒரு கொத்தனாருக்கு 1000 ரூபாய் சம்பளம், ஒரு சித்தாளுக்கு இன்றைக்கி 500 ரூபாய் சம்பளம். 2ஆம் கிளாஸ் மேலே படிக்காத, 3ஆம் கிளாஸ்க்கு மேலே போகாத உடல் உழைப்பாளியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் தொழிலாளிக்கு இன்றைக்கி 500 ரூபாய் சம்பளம். அதே ஒரு பகுதி நேர பெண் ஊழியருக்கும் அதே 500 ரூபாய். இது MA BEd முடிச்சவங்களுக்கு. அப்போ இது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் சமுதாயத்தை அரிக்காதா? உங்களுக்கு கொந்தளிப்பு வராதா? அதே மாதிரி எத்தனை வருஷமாக நீ பர்மனெண்ட் இல்லாமல் டெம்பரரியாக வச்சுருக்க ஊழியர்களை? போராட்ட களமாக கடந்த 5 வாரங்களாக 6 வாரங்களாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ இதுக்கெல்லாம் எங்கே இந்த பணம் வருது? அப்போ இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுப்பீங்க? இதை ஏன் இந்த 2 கட்சிகளும் பேச மறுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எந்த வாக்குறுதியும் அவர் கொடுக்கல, அவர் கடந்து போகிறார். அதுவே பெரிய தவறு. திமுக ஒரு பக்கம் வலிய போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாங்க. எடப்பாடியோட ஆட்சியோட இறுதி காலத்தில் வலிய போய் எல்லா பிரச்சனைக்கும் முண்டி அடிச்சுட்டு போய் நாங்கள் வந்தால் தேனும் பாலும் விட உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறோம்னு போராடக்கூடிய அத்தனை தரப்பினரிடமும் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார். எடப்பாடி பீரியடில் ஸ்டாலின் வாக்குறுதிகளை கொடுத்தாரு. இப்போ ஸ்டாலின் பீரியடில் எடப்பாடி வாக்குறுதி கொடுக்க மாட்டேன்றாரு. மேம்போக்காக பார்க்கும்போது இது ஒரு நேர்மையான அரசியல், அறம் சார்ந்த அரசியல். என்னால் முடியாத, நான் செய்ய மாட்டேன்றாரு அவர் சொல்லலாம், நம்ம கடந்து போகலாம். ஆனால் அதில் ஆழமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? நாளைக்கு கவர்மெண்ட் மாறிச்சோம்னா அரசு ஊழியர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் வரப்போகிறதில்லை. அரசு ஊழியர்களை ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா இப்போ எப்படி திமுக வைத்திருக்கிறதோ அதே போலத்தான் வைத்திருக்கும். அப்போ உழைச்சி ஓட்டாண்டியாக போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் இலவசங்களை வாரி வீசுவீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் நலன் தான் அக்கறைன்னா எத்தனை இடத்துல இன்றைக்கி முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கு? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருக்கு. நீ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடு, அது ஒரு சமூகத்தோட கடமை. ஆனால் எல்லாருக்கும் எப்படி 1000 ரூபாய் கொடுப்பேன்? ஆஸ் அ கான்செப்டா தப்புங்க. அதை பிடிச்சிட்டாங்க, இன்னைக்கு புலிவாலை பிடிச்சிட்டாங்க. EPS அவர்கள் சமூக அந்த நிலை ஏற்றத்தாழ்வு நிலையை சமன்படுத்துறதுக்காக 2000 ரூபாய் எப்படி சமப்படுத்துவீங்க? இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப். இது 10,000 ரூபாய் தூக்கி மோடி கொடுத்தாருல பீகாரில். 2 லட்சம் ரூபாய்க்கு நீ கடன் வாங்கிக்கோ தொழில் பண்ணுறதுக்கு. முதல்ல அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வாங்கிக்கோ, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நீ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடு. SME ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் ஏதாவது நீங்கள் சுய தொழில் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கலன்னா பிரச்சனையே இல்லை, நீ 10,000 ரூபாய் வச்சுக்கொண்டார். உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா? நான் 2,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு தனியார் அறக்கட்டளை மூலமாக நான் ஒரு 100 பெண்களுக்கு 10,000 ரூபாய் முதல்ல கொடுத்துட்றேன். ஒரு மாதம் பொறுத்து இந்தாம்மா நீ எனக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுன்றேன். நீ கொடுக்காட்டியும் பரவாயில்ல வச்சுக்கோனா, அதுக்கு என்ன பேர்? இதை கவர்மெண்ட்டே பண்ணுது. இட் வாஸ் அ ஸ்டேட் ஸ்பான்சர்ட் பிரைப் ஓட்டுக்கு. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறிய, அது என்ன கதைன்னா? கரெக்டு. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் அரசு கஜானாக்களை சூறையாட தொடங்கி இருக்கிறது. எழுதி வச்சுக்கோங்க. 1 கோடி பெண்களுக்கு நீ 1000 ரூபான்னா இவங்க 27 மாதம் பொறுத்து தான் ஆரம்பித்தாங்க. இப்போ அடுத்த கவர்மெண்ட் வந்தால் கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். அது 1000மோ 2000மோ 1500 2500 எதுவோ தெரியாது. குறைஞ்சது மாதம் 12,000 15,000 கோடி, 5 ஆண்டுகளுக்கு 60,000 75,000 கோடி. 75,000 கோடி 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட ஏது பணம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏன் நீ கொடுக்கல, இவ்வளோ தூரம் தெருவில் போராடுறானு கேட்கும்போது இருக்கவே இருக்குது ஸ்டாண்டர்ட் டைலாக். பாசிச பாஜக, பிஜேபி கவர்மெண்ட் எங்களை ஒன்றிய பாஜக ஏமாற்றி விட்டது. 3,800 கோடி ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி விட்டது. தர்மேந்திர பிரதான் தான் குற்றவாளின்றீங்க. வெரி குட். தூக்கி 6,300 கோடி ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தீங்களா? அது எங்கே வந்தது? அப்போ இது திமுக மட்டும் இல்லைங்க, நான் அதிமுகவையும் சேர்த்து ஈக்குவலாக தான் நான் சொல்கிறேன். உங்கள் கேள்வியே அதிமுக கொடுத்த இலவசங்கள் நேற்றைக்கு முதல் குற்றவாளி இன்றைய டாப்பிக்கில் அதிமுக, 2வது குற்றவாளி திமுக. அப்போ இப்போ அடுத்து இவங்க ரவுண்டு வரப்போகுது. அடுத்து அவங்களுக்கு அடுத்த ரவுண்டு வரும் ஏடிஎம்கேக்கு, இவங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்டு வரப்போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல கலர் டிவி கொடுத்தாங்க, அப்புறம் இவங்க மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் வந்தது. இப்போ அடுத்தடுத்து இப்போ வண்டின்னு லேப்டாப்பாவது நீங்கள் சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீமில் வருது. லேப்டாப் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்னென்னா அடுத்ததாக இலவச வீடு அப்படிங்கிறது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமும் வாங்கி கொடுத்து கட்டடமும் கான்கிரீட் வீடாக கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டார்கெட்டடாக இருந்ததுன்னா ஓகேங்க. அது டார்கெட்டடாக ஹவுசிங் ஸ்கீம் ஏழைகளுக்கு கொடுக்கறது ஓகே. கிராண்ட் ஸ்கேலில் கொடுக்கறதுன்ற சீமான் சொன்ன மாதிரி புறா கூட மாதிரி நீ கட்டுறாங்க, எவனுமே வசிக்க மாட்டான். கான்ட்ராக்டர் கொள்ளடிக்கிறதும் மந்திரி கொள்ளடிக்கிறதும் ஆட்சியாளர்கள் கொள்ளடிக்கிறது தான் போய் முடியும். ஸ்கீம் இருக்கே சார். இப்போ PM ஆவாஸ் யோஜனான்னு ஒன்று மத்திய அரசு, நான் ஒட்டுமொத்தமாக அதை எதிர்க்கல. PM ஆவாஸ் யோஜனாவையோ அல்லது தமிழக அரசு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டத்தையோ நான் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கல. அதை டார்கெட்டட் ஆடியன்ஸாக சுருக்குங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கானதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான திட்டம்.
அது அடுத்து பேருந்துகளுக்கு இலவசம், இன்னும் மோசம். ஆண்களுக்கும் உங்கள் போக்குவரத்து கழகங்களோட நிலைமை என்ன? உங்கள் போக்குவரத்து கழகங்கள் இன்றைக்கி வந்து திவால். போக்குவரத்தில் இலவசன்றதுக்கு எந்த அர்த்தமும் இனிமேல் இன்னும் 2-3 ஆண்டுகளில் இல்லை. ஏன்னா உன் போக்குவரத்து கழகம் பூரா ப்ரைவேட்டைஸ் ஆகுது. அவன் முன்னே ஏற்ற மாட்டான். இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சாதனை, மாநிலத்தின் தலைநகரத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் கலைஞர் கொண்டு வந்தார் 73. நம்ம பெருமையாக பீத்திக்கிறோம். இந்த மொல்லமாக தனியார் மயமாக இருக்குது சென்னை மாநகர பல்லவன் போக்குவரத்து கழகம் என்று அழைக்கப்படுகிற மாநகர போக்குவரத்து கழகம். 3 டெப்போஸை வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க. 2 டெப்போஸை எலக்ட்ரிக்கல் பேருந்துகளுக்காக. சத்தமே இல்லாமல் மினி பேருந்துகளை தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. கொடுமையிலும் கொடுமைங்க. மக்களை வந்து அந்த அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறது இந்த அரசு. நேரடியாக வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தனியார் மயமாக்கட்டிப்போ, அது ஒரு நேர்மை. எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் தனியார் மயமாக்கல் என்பது எனக்கு தவிர்க்க முடியாத கான்செப்ட். நான் ஒப்புக்கிறேன். கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்டுகளும் தலையீடுன்னு பார்த்தாங்க, ஒன்றும் தடுக்க முடியல. மினி பேருந்துகளை பூரா தனியார் மயமாக்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரூட்டில் ஓடுது இன்றைக்கி சென்னை மாநகரத்தில். போக்குவரத்து பணிமனைகள் 2 பணிமனைகளை தனியார் மயமாக்கியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸுக்கு எங்கள்கிட்ட சோர்சஸ் இல்லைன்னு. ப்ரைவேட்டில் எங்கே ரிசர்வேஷன் கொடுப்போம்? பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு வந்து 2 வீலர் கொடுப்போம், 25,000 ரூபாய் மானியத்தில். ஆல்ரெடி இவங்க ஜெயலலிதா ஸ்கூட்டி கொடுக்குறான்னு இருந்தாங்க. எவ்வளோ செஞ்சீங்க? இதாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டை அவர் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டை எதிர்க்கட்சி தலைவர் ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா இவங்க நாங்கள் இனிப்பான செய்தினோன்னா அவங்க பதறி போய் அவங்க கொண்டு வந்துட்டாங்க உள்ள. இப்போ இது பிரச்சனை இதுதான். மாறி மாறி தேர்தல் வெற்றிக்காக 2 பேரும் எந்த எல்லைக்கும் போவார்கள், எதை வேணால் செய்வாங்க. இவங்களுக்கு எந்த நாம்ஸும் கிடையாது 2 பேருக்கும். மக்கள் தான் கேள்வி கேட்கணும், இவங்களை மக்கள் தான் விழித்துக் கொள்ளணும். முடிஞ்சால் எலெக்ஷன் கமிஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வராமல் அவன் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட் தான் ஒரே வழி. எல்லா பிரச்சனையும் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போக முடியாது. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்தில் தெளிவான கைட்லைன்ஸை கொடுத்துருக்கு. 2013 தட் ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு பிறகு 18-19 வந்த சப்சிக்வெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியாது. இவர்கள் திட்டமிட்டு மக்களை 2 திராவிட கட்சிகளும் பெரிய கட்சிகள் அதாவது ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளவங்க இவங்க 2 பேர் தான். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று ஏடிஎம்கே வரும், இல்லை டிஎம்கே வரும். ஒன்று இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகும், இல்லை ஆட்சி மாற்றம் வந்தோன்னா ஏடிஎம்கே வரப்போகுது. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். இட்ஸ் a GT promise. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்தினரும் கேட்கிறது உங்க கனவு சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.